ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டாங்க. இன்றைக்கி என்ன மினி விலாக்னு பார்க்கலாம் வாங்க. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்காக பிடி கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவெல்லாம் கிடைக்காது. அதனால வந்து கடை மாவில் தான் பண்ணுவேன். அரிசி மாவை லைட்டாக சூடு பொறுக்க வறுத்தா போதும். நாட்டு சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நல்லா கரைச்சிருங்க. ரொம்ப கொதிக்க விட வேணாம். நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவில் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு, அவ்வளோதாங்க பதம். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு பிடிச்சு பிடிச்சு இட்லி பானையில் வச்சிருங்க. இட்லி பானையில் வந்து நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் தட்டில் நெய் தடவிட்டு வேக வைக்கலாம். அப்படி இல்லைனா இலை போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஸோ நம்ம வீட்டு பிள்ளையாருக்கு பிடிக்கொழுக்கட்டை வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். எப்பொழுதுமே வந்து செய்யும் போதே பாதியாக டிவைட் பண்ணி வீட்டுக்கு கொஞ்சமோ கோயிலுக்கு கொஞ்சமோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா சமாஜில் இருக்க மகாராஷ்டிரா மண்டலத்துக்கு தான் போயிருந்தேன். அங்கே பூஜை முடிச்சுட்டு அடுத்தது மராத்தி மித்ரா மண்டலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்கலாம்.